சார் இப்போ வந்து தாவேகாவுக்கு வந்து அதிமுக ஆதரவு கொடுத்தா கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியோட நிலைப்பாடு என்ன சார்? ஏற்கனவே ஆதரவு கொடுத்துருக்காங்களே. இல்லை சட்டமன்ற கேள்வி தப்பாக கேட்குறீங்க, அதுதான் சொல்கிறேன். இல்லை அமைச்சரவையில் சேர்ந்தாலும் என்ன பண்ணுவீங்க? கேள்வி தப்பாக கேட்குறீங்க. அப்படிங்களா? ஆதரவு தான் ஏற்கனவே கொடுத்தாச்சு. இல்லை இப்போ அவர் இது நம்பிக்கை வாக்கெடுப்புல அவர் வெற்றி பெற்றிருக்காரு. நம்பிக்கை வாக்கப்பட்டுள்ள திரும்பவும் திருமாவளவன் அவர் அறிவிச்சிருக்காரு. கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு நிலைப்பாடு என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு எங்கள் நிலைப்பாடு இங்கே கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு திரும்ப சொல்லியிருக்காரு. நாங்கள் இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருப்பது என்பது மீண்டும் ஒரு உடனடியாக ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு தமிழ்நாடு தயாராக இல்லை. இரண்டாவது, கொல்லைப்புற வழியாக பிஜேபி ஆட்சி நடத்தக்கூடிய வகையில் குடியரசுத் தலைவர் ஆட்சி ஏற்பட்டுவிடக்கூடாது. மூன்றாவது, மக்களுடைய தீர்ப்பு என்பது திமுக அணி அதிமுக அணி இரண்டுக்குமே எதிராகத்தான் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் எந்த ஒரு அணிக்கும் எந்த ஒரு கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்கிற நிலையில் ஒரு தனிப்பெரும் கட்சி என்கிற முறையில் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருப்பது தாவேகா தான். ஆகவே ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருவது என்கிற முறையில் இடதுசாரி கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஆட்சி என்பது அமையப்பட்டிருக்கிறது. அதிமுகவை அவர்கள் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்வதோ அவர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெறுவது என்பதோ மக்களுடைய தீர்ப்புக்கு எதிரானது. அவர் சொல்லியிருக்கிற கிளீன் கவர்னன்ஸ், ஒரு நல்லாட்சி என்பதற்கே விரோதமாக அது அமையும். ஏற்கனவே அதிமுக திமுக அணி ரெண்டுக்கும் எதிராகத்தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அத்தகைய அணியினுடைய ஒரு ஆதரவை பெற்று தாவேகா என்பது ஆட்சியில் தொடர்வது என்பது மக்களுடைய தீர்ப்புக்கு விரோதமாக அமையும். நிச்சயமாக அத்தகைய ஒரு நிலைக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். மீறி அவர்கள் அதிமுகவுடைய ஒரு கோஷ்டியை சேர்த்துக் கொள்வதோ அதிமுகவோடு சேர்ந்து கொண்டு ஆட்சி அமைப்பதோ என்கிற முடிவுக்கு தாவேகா செல்லுமானால் நிச்சயமாக எங்களுடைய முடிவை நாங்கள் மறுபரிசீலனை செய்வோம். இப்போ அதிமுகவில் இருதரப்பு அணி இருந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 81 மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூடியிருக்காங்க. அதில் வந்து 82 மாவட்ட செயலாளர்கள் 81 பேர் அதில் கூடியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில். ஆனால் அவங்க சிவி சண்முகம் தரப்பு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, தொடர்ந்து வந்து எடப்பாடி வந்து அதிமுக தேமுதிகவை வழிநடத்தினாங்க, திருமாவளவனுக்கு வந்து சிஎம் சீட்டு கொடுக்கணும், அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க, அதனால நாங்கள் வெளியில் வந்திருக்கோம்னு சிவி சண்முகம் தரப்பு சொல்லுது. அது உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எப்படி சார்? இல்லை, பொதுவாக அதிமுக உட்கட்சி தகராறு என்பது புதுசு இல்லை. அநேகமாக எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு பல முறை இது போன்ற தகராறுகள் நடந்திருக்கு. பல முறை பிரிஞ்சிருக்காங்க, பல முறை சேர்ந்திருக்காங்க. இப்போ சில்லு சில்லாக உடைஞ்சிருக்காங்க, அவ்வளோதான்.